தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் by SNH மணியன். எபிசோட் 5 சாதாரண கடந்த காலமும் எதிர்காலமும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சாதாரண நிகழ்கால வாக்கியங்கள் உருவாக்க கத்துக்கிட்டீங்க. எடுத்துக்கொண்ட தலைப்புப் பொருள் அல்லது சப்ஜெக்ட் ஒருமை அல்லது பன்மை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த வினைச்சொல்லை பயன்படுத்தி சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை இப்ப நீங்க சுலபமா அமைச்சிடுவீங்க. இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது சாதாரண கடந்த காலத்துல வாக்கியங்கள் அமைக்கிறது எப்படின்னு பாப்போம். இது ரொம்ப சிம்பிள். நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட வினைச்சொற்களின் கடந்த கால வடிவத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிகழ்காலத்துல ஒருமை பெயர்ச்சொற்கள் பன்மை பெயர்ச்சொற்கள்னு வேறுபாடு பார்த்து வினைச்சொற்களை மூல வடிவத்தோடையோ அல்லது எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்தோ அல்லது சேர்க்காமலோ பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனா சாதாரண கடந்த காலத்துல, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல அந்த வேறுபாடும் இல்ல. சப்ஜெக்ட் அல்லது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருள் சிங்குலர் ஆனாலும் ப்ளூரல் ஆனாலும் வினைச்சொற்களோட கடந்த கால வடிவத்தை அப்படியே பயன்படுத்த வேண்டியதுதான். உதாரணத்துக்கு, போ என்ற பொருள் தரும் கோ என்ற வினைச்சொல்லின் பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால வடிவம் வென்ட். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், that, this, those, these எதுவாக இருந்தாலும் கடந்த கால வினைச்சொல் வென்ட் தான். ஐ வென்ட், நான் சென்றேன். யூ வென்ட், நீ சென்றாய் அல்லது சென்றீர்கள். தே வென்ட், அவர்கள் சென்றார்கள். இட் வென்ட், அது சென்றது. that வென்ட், அது சென்றது. he வென்ட், அவன் சென்றான், அவர் சென்றார். she வென்ட், அவள் சென்றாள் என்பதாக அவை அமையும். இதற்கு நாம புதுசா கத்துக்க வேண்டியது வினைச்சொல்லின் கடந்த கால வடிவம் மட்டுமே. வினைச்சொல்லின் மற்றொரு வடிவம் அல்லது அவதாரம் இருக்கு. கடந்த கால வினையெச்சம் அல்லது முடிவெச்சம் அல்லது முற்றெச்சம் என்பதான பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதையும் சேர்த்து இங்கிலீஷ்ல 3 பத்தி கொண்ட ஒரு பட்டியல் போட்டு கோ, வென்ட், கான், டூ, டிட், டன், see, saw, seen என்று படிக்க சொல்வாங்க. ஆனா 3வது பத்திக்கு நாம இப்ப போக வேண்டாம். அது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வாக்கிய அமைப்பு வர்றப்போ அதை பாப்போம். முதல்ல சாதாரண நிகழ்காலம், சாதாரண கடந்த காலம், சாதாரண எதிர்காலம் இதை முழுமையா சந்தேகமில்லாம கத்துக்கிட்ட பிறகுதான் நாம எச்ச வினைகளை பயன்படுத்தும் அந்த வாக்கிய அமைப்புகளுக்கு போக போறோம். இப்போ சில நிகழ்கால வினைச்சொற்களும் அவற்றின் கடந்த காலத்திற்கான வடிவங்களையும் தெரிந்து கொண்டு அவற்றை வைத்து சாதாரண நிகழ்கால மற்றும் கடந்த கால வாக்கியங்களை உருவாக்கி பழகுவோம். Verbs: present, past. Eat, ate. Run, ran. Read, read. ஒரே எழுத்துக்கூர்வை உச்சரிப்பு வேற. Play, played. Say, said. Get, got. Give, gave. Take, took. Sit, sat. Stand, stood. Stop, stopped. Speak, spoke. Ask, asked. Do, did. Go, went. Reply, replied. Answer, answered. Laugh, laughed. Sell, sold. Buy, bought. Pray, prayed. Walk, walked. Jump, jumped. Sing, sang. Sleep, slept. Drive, drove. Serve, served. Listen,
listened. Feel, filled. Drink, drank. Move, moved. இது எல்லாமே ஏற்கனவே படிச்ச வினைச்சொற்கள் தான். வினைச்சொற்கள் ஏதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தும் முறை ஒண்ணுதான். இங்கு தந்துள்ள வேர்ப்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தி பழகணும்லே இல்ல. உங்க கண்ணுல படும் அல்லது காதில் விழும் எந்த வேர்பானாலும் அதோட மூல வடிவமான நிகழ்கால வடிவத்தையும் கடந்தகால வடிவத்தையும் இன்டர்நெட்ல உச்சரிப்போட நீங்க எடுத்துட முடியும். அதையும் இதே வழியில பயன்படுத்தி பழகுங்க. சொற்களை பயன்படுத்தும் வழியத்தான் இங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய கதைகள் கட்டுரைகள் படிக்கத்தான் வார்த்தைகள் நீங்க கத்துக்க முடியும். அதுதான் சரியான முறையும் கூட. வார்த்தைகளை பயன்படுத்தும் முறையதான் இங்க நாம கத்துக்கிறோம். அடுத்து சாதாரண எதிர்காலம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தை குறிக்கின்ற எதிர்கால குறியீட்டுச் சொல் will, WILL. இதையும் வினைச்சொல்லோட மூல வடிவத்தையும் சேர்த்து பயன்படுத்தினா சாதாரண எதிர்கால வாக்கியம் உருவாயிடுது. ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ஒருமையோ பன்மையோ எதுவாக இருந்தாலும் அதோட will come, will go, will play, will read, will eat இப்படி சேர்க்க வேண்டியதுதான். I will play, you will eat, we will do, they will come, he will read, she will sing. இதுதாங்க சாதாரண எதிர்காலம். பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுற மூல வடிவம்தான் ஃபியூச்சர் டென்ஸ்ல will என்ற எதிர்கால குறியீடோட வரும். அதனால நீங்க இங்க கொடுத்திருக்கிற வார்த்தைகளை வச்சு பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிய 3 காலங்களிலும் வாக்கியங்கள் உருவாக்கி எழுதி பழகலாம். ஆல் தி பெஸ்ட்.